திருவெறும்பூர் அருகே பொன்மலை ரயில்வே காலனி பகுதியில் ஆட்டோ டிரைவர் தனது ஆட்டோவில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததால் பரபரப்பு. போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே பொன்மலை நார்த் டி ரயில்வே காலனி நாகம்மாள் கோவில் அருகில் சிஎஸ்ஐ பள்ளி பின்புறம் ஆட்டோவில் மர்ம நபர் ஒருவர் இறந்து கிடப்பதாக பொன்மலை போலீசாருக்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பொன்மலை போலீசார் விசாரணை செய்த பொழுது அவர் அம்பிகாபுரம் பகுதியில் வசித்து வந்த ரவிச்சந்திரன் என்பதும் 52 வயதான இவருக்கு 2 கால்களையும் விபத்தில் இழந்த ரவிச்சந்திரன் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குடும்ப சண்டையால் மனைவி மற்றும் மகளை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் இவர் வீட்டுக்கே செல்லாமல் ஆட்டோவில் சுற்றி வந்ததாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் இங்கு எதற்காக வந்தார், எப்படி இறந்தார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்.